இந்த 2 நாள் கிளாஸ்ல இவ்ளோ தெளிவா ஒருத்தனால சொல்ல முடியுமானா, ஒரு 10,000 ₹1,00,000 கட்டுனா கூட இவ்ளோ தெளிவா சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க சார். எங்களுக்கு இவ்ளோ ஃப்ரீயா 2 நாள் கிளாஸ்லயே எவ்ளோ தெளிவா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். என் பையன் பொண்ணுலருந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா என்னோட ஆசானா நினைக்கிறேங்க சார். நிறைய பேர் கேட்கும்போது கிளாஸ்க்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது இதுதான் சொன்னாங்க. நீங்க கண்டிப்பா போங்க, போனோடனே உங்களுக்கு கண்டிப்பா பேமெண்ட் பே பண்ண சொல்லுவாங்க ஆஃப்டர் தட் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்க அட்டன் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். ஸோ இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் கேட்ட கேள்வி கரெக்டா கொஸ்டின் ஆன்சர் பண்ணாங்க. அவ்வளோ பேஷண்டா இருந்தார் சாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு நோஸ் கட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது ஒரு 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 பிளாட்ஃபார்ம் தான் சார் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ சார். வணக்கம் சார் மேடம். ரொம்ப ஈஸியா சொல்லி தந்தீங்க சார். யாருமே இந்த மாதிரி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சொல்லி தர மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய குழம்பிருக்கோம். எப்படி நம்ம பையரை சர்ச் பண்ணுவோம், எப்படி நம்ம பிடிப்போம், பட் ஈஸி வே கத்து தந்திருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி ரொம்ப மேடம். யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். உங்க கிளாஸ் சீரியஸா சொல்ற, ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ஈஸியா சொல்லி தரீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமே இந்த பாட்ஷா படத்துல சொல்ற மாதிரி நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் பிசினஸ் ஊறி போயிடணும். எதை பார்த்தாலும் பிசினஸா இருக்கணும். இப்பதான் இந்த வெப்சைட்ல இது பார்த்துருக்கேங்க சார். ஆனா நீங்க சொன்னது நான் சப்ளையர் ஈஸியா பிடிச்சிக்கலாம், பையர் பிடிக்கிறதா கஷ்டம்னு நினைச்சேங்க சார். ஆனா இப்ப பையர் பிடிக்கிறது ஈஸியா இருக்குங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க சார். சப்ளையர் தான் கொஞ்சம் ரிஸ்க், அதுதான் பார்க்கணுங்க சார். பையர் பிடிக்க நீங்க சொல்லி கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல் சார். சார் இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பையர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். அதாவது இவ்வளவு எளிமையாவும் பையரை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சிருக்கீங்க சார். ஒரு 4 வருஷம் தேடல், ஆனா நாமளும் எல்லாம் பயன்படுத்தக்கூடியதுதான். ஆனாலும் இவ்வளவு எளிமையா அதை அவங்கள ரீச் பண்ண முடியுங்கிறது ஒரு புது ஐடென்டிட்டியா இருக்கு. நான் கண்டிப்பா ரீச் பண்றேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாவே வேலையில இறங்கு சார். ஏன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதனால சார் நான் ஃப்ரெஷர் தான். எனக்கு இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா நான் நினைச்சு கூட பார்க்கல சார். ஃப்ரீ கிளாஸஸ்னா நிறைய பேர் வேற மாதிரி டீச் பண்ணுவாங்கன்னு தான் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா, ஸோ எவ்வளோ ஈஸியா ஒரு ஒரு பையர் நம்ம பார்க்க முடியும், நம்ம எவ்வளோ கம்யூனிகேட் பண்ண முடியும், சோஷியல் மீடியா எவ்வளோ ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு ஃபுல்லா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றோன்னு தெரியும். ரீல்ஸ் பார்க்குறோம், அது பண்ணால் பட் இவ்வளோ யூஸ்ஃபுல்லா ஒரு பையரை நம்ம எவ்வளோ பை பண்றதுக்கு ஈஸியான ஒரு வேவை சீரியஸா நான் இவ்வளவு டீச் பண்ணி ஒரு பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் கிளாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்ல ஒரு கிளியரா இருந்துச்சு சார். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சரி இத்தனை இருக்கு, இதுக்குள்ள போனா நம்ம ஈஸியா இது பண்ணலாம், காசு செலவு பண்ணாமலே நம்ம கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம். உங்களுடைய இந்த இம்போர்ட்ல கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, நான் தொடக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு டாபிக்கையுமே மிக தெளிவா சொல்லுவா. கிராமத்தை சொல்லுவா, தர நோக்கில இறங்கி ஒரு மனுஷனுக்கு எப்படி எப்படிலாம் சந்தேகம் வருமோ அந்த அளவுக்கு மிக தெளிவா ரொம்ப அருமையான சொல்லிருக்கு. உங்க கிளாஸ் உண்மையிலே ரொம்ப எனக்கு பிரயோஜனமாச்சு. நான் ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியர் தெரியுது எவ்வளவு அழகா விளக்கமா சொல்லிருக்கீங்க. ரொம்ப தெளிவா இருக்கு சார். ரொம்ப எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா மேற்கொண்டு அதை நீங்க இந்த மாதிரி தெளிவா சொல்லும் பொழுது தெளிவடைஞ்சு போகும்போதுதான் நம்ம பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்க மூலியமா தெரியுது சார். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் சார். பையரை பத்தினுங்கிறத விட எல்லாமே நல்லா இருக்கு சார். ஒவ்வொரு வார்த்தையுமே, அதாவது என்ன சொல்றது, எக்ஸ்போர்ட் பண்ணாதவங்க கூட பண்ண வச்சிருவீங்க சார். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார். என்ன சொல்றது, ஒவ்வொரு விஷயமும் நீங்க டெக்னிக்கலாவும் சொல்றீங்க, அனுபவிச்சும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். அவரு முன்ன ஒரு வாத்தியார் சொன்ன மாதிரி தர லோக்கலா இறங்கியும் வேலை செய்யலாம், டீசெண்டாகவும் வேலை செய்யலாம், எல்லா லெவலுக்குமே நீங்க சொல்லி தரீங்க சார். நல்லா இருக்கு சார். அதுவும் மெயினா பையருக்கு ரொம்ப ரொம்ப நாளா பையர் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது நம்ம வெளியிலையும் தெரிஞ்சுக்கலாம், லோக்கலுக்கும் தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்தளவு லோக்கலுக்கு தெரிஞ்சுக்கிறதே இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ஆல்ரெடி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஆனா இப்ப ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுல எப்படி கான்செப்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க, பையர்ஸ் எப்படி அப்ரோச் பண்றதுலாம் தெரியவே தெரியாது. அது எப்படி பண்றதுன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இந்த கிளாஸ் பார்த்தேன், நீங்க சொல்ற மாதிரி நிறைய கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறமே ஒரு செஷன் இது பண்ணோன்னே ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாங்க, நீங்க பே பண்ணுங்க ரிமைனிங்லாம் அதுல பாத்துக்கலான்னு. ஆனா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய கிளாஸ் நான் வீக்லி அட்டன் பண்ணுவேன், ஃப்ரீ கிளாஸும் பார்ப்பேன், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ப்பேன். எல்லா கிளாஸை விட இது சூப்பரா இருக்கு சார். நல்லா பையர்ஸ் அப்ரோச்சும் ஈஸியா இருக்கு.
நம்மளே ட்ரை பண்ணிக்கலாம். நான் கூட சரி வெப்சைட் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருந்தேன். இப்போ வந்து வெப்சைட் கிரியேட் பண்றதை விட நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அப்ரோச்சஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நமக்கு ஓரளவு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பையர்ஸ் கிடைப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. சார் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் சோலோவாக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் பிஸ்னஸில். ஸோ எனக்கு சப்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சப்ளையர் பையர் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா we have to go and visit them. தேமா லைக் சம் ட்ராவல்ஸ் இருக்கும். ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து அந்த எஸ்டிஏஷன் இருந்துச்சு, எப்படி போய் லைக் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கறது அந்த மாதிரிலாம். பட் ஆனால் வந்து இப்போ வந்து லைக் சிட்டிங் பிளேஸ்லேயே வந்து நம்ம வந்து பையர் சப்ளையர் வந்து ஈஸியாக கான்டாக்ட் பண்ண முடியுங்கிறது இந்த செக்ஷனில் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சார். ஆக்சுவலா நான் வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நீங்க வந்து ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்துருக்கீங்க, எப்படி பண்ணணும், எப்படி என்ன ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம். அது மாத்திரம் இல்லாம எப்படி அதுல இருந்து பையர்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்ன்றத ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். நேத்தும் இன்னைக்கு ஒரு இந்த டேட்டை வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க சார். எனக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னு நினைச்சனோ ஒவ்வொரு பாயிண்டும் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க சார். நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், எத்தனையோ பேர்த்த சந்திச்சிருக்கேன். எனக்கு இந்த 2 நாள் கிடைச்ச ஒவ்வொரு மணி நேரமும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகள் தாங்க சார். என் லைஃப்ல அடுத்த கட்டம்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையே இதுல என்னென்ன நான் கேட்கிற கொஸ்டின் எல்லாம் நினைச்சனோ எல்லாமே எனக்கு பெரிய கிஃப்டா கிடைச்சதுங்க சார். எங்க அம்மா என் பையன் பொண்ணுக்கு அப்புறம் எனக்கு இது ஒரு பிசினஸ் வந்து ரொம்ப தெளிவானது கிடைச்சுங்க சார். உங்களுக்கு கோடி நன்றி சொன்னா கூட எனக்கு வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க சார்.